ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸில் ஏகப்பட்ட டிராகன் பால்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் சீரீஸில் இருக்கிற எல்லா டிராகன் பால்ஸ் பற்றியும் அதோட கிரியேட்டர்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கிரியேட்டர்ஸ்னு சொல்லும்போது செலானாவையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிராகன் பால் சீரீஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்டிஃபெக்ட். இதெல்லாம் நல்ல லார்ஜ் ஷேப்பில் பிரைட் ஆரஞ்சு கலரில் ஸ்டார்ஸ் போட்டு இருக்கும். இது பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நார்மலாக இந்த பால் ஒரு சாதாரணமான ஆப்ஸ் தான். ஆனால் இதோட எல்லா ஆப்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சா இதிலிருந்து ஒரு எட்டர்னல் டிராகன் வெளியே வரும். இது டிராகன் பால்ஸை யுனைட் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கு அவங்க கேட்குற விஷயத்தை நிறைவேற்றும். ஒரிஜினலாக இந்த கான்செப்டை டோரியாமா அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கான டிராகன் பாயில் இருந்து தான் எடுத்திருப்பாரு. ஆனால் அதில் டிராகன் ஜுவல் இருக்கும், இதில் டிராகன் பால் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓஜி சீரீஸை மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது எர்த் டிராகன் பால்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் போக போக தான் சீரீஸில் நிறைய டிராகன் பால்ஸ் இருக்கிறத ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த டிராகன் பால்ஸ் வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இதோட கிரியேட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். எர்த் டிராகன் பால்ஸ் சீரீஸில் முக்காவாசி இந்த பாலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த டிராகன் பாலை காமி தான் கிரியேட் பண்ணியிருப்பார். இது மொத்தம் 7 ஆப்ஸாக இருக்குது. இதை ட்ராக் பண்ண வசதியாக இந்த ஆப்ஸில் 7 ஸ்டார்ஸ் போட்டு இருக்கும். இப்படி எல்லா பால்ஸையும் கேதர் பண்ணால் இவங்களால ஒரு எட்டர்னல் டிராகனை சமன் பண்ண முடியும். இந்த டிராகனோட பேர் ஷென்ரான். மற்ற டிராகன்ஸோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான டிராகன் இல்லை. ஆனாலும் இதால் 1லேருந்து 3 விஷஸை கொடுக்க முடியும். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு வீக்கான டிராகன். அதனால் இதோட விஷஸ்க்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆமாம், யூசர் இன்னொருத்தவங்க தன்னை விரும்பணுங்கிற மாதிரியான விஷஸை கேட்டால் அதை ஷென்ரானால் கொடுக்க முடியாது. இது மட்டும் இல்லை, ஷென்ரானை விட பவர்ஃபுல்லான பீயிங்ஸை கொல்லணும்னு ஒரு விஷஸை கேட்டால் அதையும் இதால் பண்ண முடியாது. ஆனால் எட்டர்னல் யூத், ரிவைவ் ஃப்ரம் டெட் மாதிரியான சூப்பர் நேச்சுரலான விஷயத்தையெல்லாம் ஷென்ரானால் கொடுக்க முடியும். அப்புறம் ஒரே விஷயம் ஷென்ரானால் 2 தடவை கொடுக்க முடியாது. ஒரு தடவை டிராகன் பாலை யூஸ் பண்ணிட்டா இதோட கூல்டவுன் பீரியடான 1 இயருக்கு அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமேக்கியன் டிராகன் பால்ஸ். இந்த டிராகன் பால்ஸ் நாவக் பிளானட்டில் இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் பார்க்க எர்த் டிராகன் பால்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட சைஸ்லாம் பேஸ்கெட் பால் அளவில் இருக்கும். கிரில்லின்னு இதை பார்த்து ஷாக் ஆகியிருப்பார். எர்த் பால்ஸ் மாதிரி இதுவும் 7 ஆப்ஸாக தான் இருக்குது. இந்த எல்லா ஆப்ஸையும் கேதர் பண்ணி வச்சா பொருங்கான்னு சொல்லப்படுற ஒரு எட்டர்னல் டிராகனை சமன் பண்ண முடியும். இந்த பொருங்கா லைட்டாக பார்க்க ஷென்ரான் மாதிரி இருந்தாலும் ரொம்பவே மஸ்குலராக டெரராக இருந்திருக்கும். பாதி நமக்கியன் மாதிரியும் பாதி டிராகன் மாதிரியும் இருக்கும். நார்மலாக ஷென்ரான் கிட்ட கேட்குற மாதிரி இது கிட்ட விஷஸை கேட்க முடியாது. இந்த பொருங்கா ரொம்பவே டிஃப்ரெண்ட். இதனால் சமனர் இந்த பொருங்காவை சமன் பண்ண முதல்ல நமக்கியன் பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் பொருங்கா அப்பியரே ஆகும். அடுத்து இதுகிட்ட நமக்கின் லாங்குவேஜில் மட்டும்தான் விஷஸை கேட்க முடியும். இப்படி எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக பொருங்காவை சமன் பண்ணிட்டா அது சமனருக்கு 3 விஷஸை கொடுக்குது. ஷென்ரான் மாதிரி இல்லாமல் பொருங்காவால் ஒரே விஷஸை மறுபடியும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரே பர்சனை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைவ் பண்ணலாம். ஆனால் ஷென்ரான் மாதிரியே இதாலையும் நேச்சர் காசால் இறந்தவங்களை ரிவைவ் பண்ண முடியாது. அடுத்து பிளாக் ஸ்டார் டிராகன் பால். இது பார்க்க அப்படியே எர்த் டிராகன் பால் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பிளாக் ஸ்டார்ஸ் பதிஞ்சு இருக்கும். எர்த் ஆப்ஸ் மாதிரியே இதுக்கும் 7 ஆப்ஸை கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிரியேட் பண்ணது யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. கார்ட்டர் சன்னு மட்டும்தான் சீரீஸில் சொல்லப்பட்டிருக்கும். பட் அவர் எக்ஸாக்டாக யார் என்னன்னு இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணப்படலை. ஆனால் இதை கிரியேட் பண்ணவர் செம ஓவர் பவர்டான ஒரு ஆள்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பிளாக் ஸ்டார் டிராகன் பாலுக்கு பவர்ஸ் இருக்குது. எஸ், இந்த டிராகன் பாலால் அல்டிமேட் ஷென்ரானை சமன் பண்ண முடியும். ஒரு பேச்சுக்கு இவரை அல்டிமேட் ஷென்ரான்னு சொல்லலை, உண்மையாகவே இவரோட பவர்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம், இவருக்கு ஷென்ரான் பொருங்கா மாதிரி எந்த லிமிட்டேஷன்ஸும் இல்லை. யாராக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக இந்த ஷென்ரானால் கொண்டுட முடியும். இதனால் இந்த ஷென்ரான் கிட்ட யாரையாச்சும் கொல்லணும்னு கேட்டால் கூட அதை ஈஸியாகவே பண்ணிட முடியும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதாரணமான ஷென்ரான் இல்லை. அதனால் இதோட ஆட்டிடியூடே ஒரு வில்லன் மாதிரி தான் இருக்கும். இதோட திங்கிங்ஸுமே வில்லன் மாதிரி தான் இருக்கும். ஆமாம்,
இந்த டிராகன் பாலை யூஸ் பண்ணி ஒரு கோளரான விஷயம் கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாச்சும் கொல்லணுங்கிற மாதிரியான விஷஸை கேட்டா அவங்களுக்கு அந்த விஷ் நிறைவேற்றப்படும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த பிளானட்டுக்கும் ஒரு டைம் லிமிட் வந்துடும். ஆமாம், விஷஸ் நிறைவேறின அப்புறம் டிராகன் பால் ஸ்கேட்டர் ஆகிடும். இந்த டிராகன் பாலை 1 இயர்க்குள்ள மறுபடியும் கேதர் பண்ணலைன்னா இந்த அல்டிமேட் சென்ட்ரான் அந்த பிளானட்டையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். இதனால் விஷஸை கேட்குறவங்க ரெடியாக ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை வச்சுருக்கணும். அப்போ தான் இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும். டார்க் டிராகன் பால்ஸ் இது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டிராகன் பால்ஸை விடவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட கலர்ஸ் கம்ப்ளீட்டாக டார்க் ரெட் கலர்லையும் இதோட ஸ்டார்ஸ் எல்லாம் பிளாக் கலர்லையும் இருக்கும். சைஸை பொறுத்தவரை எல்லாமே எர்த் டிராகன் பால் சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே டார்க்கான ஒரு வைப்பை இந்த ஆப்ஸ் கொடுக்கும். எர்த் ஆப்ஸ் மாதிரியே இதுவும் 7 ஆப்ஸாக தான் இருக்குது. இதை கேதர் பண்ணும்போது டார்க் ஷின்ரானை சமன் பண்ண முடியும். இந்த டார்க் ஷின்ரான் முழுக்க முழுக்க நெகட்டிவ் எனர்ஜியால் ஆனது. ஏன்னா இதோட கிரியேட்டரான ஜெனோடான்டே இதை அப்படி தான் கிரியேட்டே பண்ணியிருப்பார். இந்த டார்க் ஷின்ரானால் சில பவர்ஃபுல்லான விஷஸை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இம்மார்டாலிட்டி, பொட்டென்ஷியல் அன்லாக், டைம் மேனிப்புலேஷன், அண்டூன்னு நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் இதால் ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்புறம் இது ஸ்கேட்டர் ஆகிடும். இதில் இன்னொரு ட்ரிக்கியான விஷயம் இருக்குது. இந்த டார்க் டிராகன் பால்ஸை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கேதர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒன்ஸ் விஷஸை நிறைவேற்றிட்டா அதுக்கப்புறம் சாதாரணமாக ஸ்கேட்டர் ஆகாது. பல யூனிவர்ஸ், பல டைம்லைன்னு தனித்தனியாக போய் ஸ்கேட்டர் ஆகும். இதனால் இதை கேதர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து சிரிலியன் டிராகன் பால். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டை போட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன டிராகன் பால்ஸில் சிலது கேனன், சிலது நான் கேனனாக இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த டிராகன் பால் மாங்கா கேனனாக இருக்குது. டிராகன் பால் சூப்பரோட நெக்ஸ்ட் சீசனில் நம்ம இந்த ஆர்க்கை பார்க்கறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்குது. சரி, இந்த சீரியல் டிராகன் பாலை பற்றி இப்போது பார்ப்போம். இது பிளானட் சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு டிராகன் பால். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டிராகன் பால்ஸை விடவும் இது டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இது ஒரு பிங்பாங் பாலோட சைஸில் தான் இருக்கும். இதுக்கு 7 ஆப்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் 2 பாலை கலெக்ட் பண்ணாலே போதும் இதோட எட்டர்னல் டிராகனை சமன் பண்ணிடலாம். இந்த சீரியல் டிராகன் பாலோட எட்டர்னல் டிராகனாக டொரன்போ இருக்குது. இந்த டிராகன் பால்ஸ் இப்போது கரண்ட்டில் மொனைட்டோன்னு சொல்லப்படுற இந்த நமக்கியனோட டைப் ஆகி இருக்குது. டொரம்போவால் எந்த மாதிரியான விஷஸை கொடுக்க முடியும், இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னலாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் இந்த டொரம்போ அமேசிங்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. கிரனுலான்னு சொல்லப்படுற இந்த கேரக்டரை செம ஓவர் பவர்டாக இது மாற்றிருக்கும். ஆனால் சில விஷஸ்க்கு இது சமனரோட லைஃப் ஸ்பேனை குறைக்குது. இந்த டிராகன் பாலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் இருக்குது. கோகுவோட அப்பாவான பேர்டாக் இந்த டொரம்போ கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. இந்த ஒரு விஷயால தான் கோகு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு. இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக சூப்பர் டிராகன் பால்ஸ். இதுக்கு பெருசாக எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த டிராகன் பால்ஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த டிராகன் பால்ஸ் சாதாரணமான சைஸில் இருக்காது. எல்லாமே ஜைஜாண்டிக்காக ஒரு பிளானட் சைஸ்க்கு இருக்கும். இதுக்கு எந்த லிமிட்டேஷன்ஸும் இல்லை. எந்த மாதிரியான விஷயத்தையும் இதால் கொடுக்க முடியும். ஆனால் இதை சம்மன் பண்ண கண்டிப்பாக டிவைன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிராகன் பால்ஸுக்கும் இதுதான் முன்னோடி. இதை பார்த்து தான் மற்ற நமக்கின்ஸ் அவங்களோட டிராகன் பால்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான டிராகன் பாலை க்ரியேட் பண்ணது வேற யாரும் இல்லை, ஜலாமா தான். இந்த சூப்பர் ஷின்ரானுக்கே இவ்வளோ பவர்ஸ்னா இதோட கிரியேட்டரான ஜலாமா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு நினச்சி பாருங்க. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இந்த ஜலாமா எங்கே போனார்? பொதுவாக ஒரு டிராகன் பால் அதோட கிரியேட்டர் இருந்தால் மட்டும்தான் ஓகே ஆகும். சூப்பர் டிராகன் பால் இன்னமும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது மூலயமாவே ஜலாமா உயிரோட தான் இருக்காருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவர் எங்கே இருக்காருங்கிற கேள்வி தான் அடுத்தடுத்து வருது. சில தியரிஸ் படி இவர் ஹையர் டைமென்ஷன், அதாவது ஜெனோ ரைமஸை விட ஒரு ஹையரான டைமென்ஷனுக்கு போயிட்டதா சொல்கிறாங்க. மீனிங் இவர் ஜெனோக்கே சுப்பீரியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் டீமன் ரெலம் மாதிரியே இவருக்குன்னு தனி ரெலமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதாவும் அதில் தான் இவர் போய் செட்டில் ஆகி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. செகண்டாக சொன்ன இந்த விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனிஷியல் பீரியடில் நம்ம எல்லாரும் சுப்ரீம் காயை தான் காட் லெவல் பீயிங் மாதிரி நினச்சோம். அப்புறம் ஒவ்வொரு பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு ஜெனோ தான் டாப்பில் இருக்காரு. ஆனால் டைமாவில் ரைமஸ் டீமன் கிங்கை காட்டி இப்போ டிராகன் பாலில் அதோட அடுத்த கட்ட பவர்ஸ்க்கு மூவ் ஆகுது. இதே மாதிரி ஒரு கட்டத்தில் கோகு வெஜிட்டா ஜலமாவோட டெரிட்டரி கிட்ட போவாங்க.
அப்போதான் ஜலமா பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிராகன் பால்ஸில் எது பவர்ஃபுல்? ஜெனோவை விட ஜலமா ஸ்ட்ராங்காக இருப்பாரா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.